ஜனநாயக நீதி கட்சியின் தலைவர் திரு கருணாகரன் அவர்களின் மறைவை ஒட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் அவரது உருவப்படம் திறக்கப்படுகிறது. கட்சியின் தலைமை பொறுப்பினை ஏற்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கட்சியின் துணைத் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் ஒரு அணியினரும் கட்சியின் செயலாளர் மாயா அவர்களின் ஆதரவாளர்கள் ஒரு அணியினருமாக செயல்படுவதால் தலைவர் தேர்வில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கிறது. கருணாகரன் உருவாக்கின கட்சி இது. மாயா தான் அவரோட அரசியல் வாரிசுன்னு அவர் இருக்கும் போதே கட்சிக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்படிலாம் சொல்லி தலைவர் பதவியை ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாதுங்க. அடுத்த கட்ட தலைவர் தானே, அவருக்கு அந்த கட்சிக்குள்ள அதிக ஆதரவு இருக்கு. அடுத்த சட்டசபை தேர்தல்ல ஜனநாயக நீதி கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும்னு கருத்து கணிப்புகள் வந்த இந்த சமயத்துல கருணாகரன் மறைவு எதிர்பாராதது. கட்சிக்கு யார் தலைவரா வந்தாலும் கருணாகரன் ஐயா இடத்தை நிரப்பணுங்கிறது தான் எல்லோரோட கனவு. ஐயா, நீங்க இல்லாத இடத்த எப்படி நாங்க நிரப்ப போறோம்? உங்களோட இழப்பு எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கும் தான். உங்களோட கொள்கைகளை நாங்க வழிநடத்தி செல்வோம். இந்த கட்சிக்கும் மக்களுக்கும் என்ன ஒரு மக்கள் தொண்டனா அடையாளம் காட்டினது நீங்க தான். என்னைக்கும் உங்க பேரை நான் காப்பாத்துவேன். இது இன்னைக்கு நான் எடுக்கிற சத்தியம். தாராளமா ராஜேந்திரனும் மாயாவும் கட்சி தலைவருக்கு போட்டி போடட்டும். பொதுக்குழுவில் நாம அதுக்கான வாக்கெடுப்பை நடத்திடுவோம். அப்படி போட்டி போட்டு தான் இந்த பதவி எனக்கு கிடைக்கணும்னா நான் அந்த போட்டியிலேருந்தே விலகிறேன். போட்டி இல்லாம தலைவரை தேர்ந்தெடுக்க அவர் தன்னோட அரசியல் வாரிசையும் சொத்துக்கான வாரிசையும் வெளிப்படையா பதிவு பண்ணலையே. அப்ப யார் தான் அடுத்த வாரிசு? இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. முழு ஷோவை மிஸ் பண்ணாம ஃப்ரீயா பாருங்க ஸ்டோரி டிவி ஆப்ல.